ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் பைசல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பீஃப் ஸ்டேக் செய்ய போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் செய்வாங்க. நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நான் செய்கிறேன் பாருங்கள். அது பீஃப் ஸ்டேக் ஃபில்லேலேருந்து எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்கிறேன். அது எப்படி மேரினேட் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோலாம் எப்படி இருந்துச்சு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ எனக்கு சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் வெளியில் போயிட்டுருக்கேன். அதனால் இந்த வேலை எனக்கு வரல. இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நானே உங்களுக்கு ட்ரை பண்ணி ஏதாவது போடுறேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டு. நீங்கள் வீட்டில் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் செய்வாங்க, வேறு எங்கேயாவது கிடைக்காது. நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கு பாருங்கள். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. இது ஃபில்லே, அதாவது மாட்டோடைய முதுகு பக்கம் இருக்கும். இது டெண்டர் மீட்டு. டெண்டர் மீட்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். கண்ணுக்குட்டி சின்னது. இதை கழுவி நல்லா ட்ரை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே நம்ம ஊரில் உள்ள மீட்டாக இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் மீட் ஹேமரை வச்சு அடிப்பாங்க. அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். இங்கே இது டெண்டர் மீட்டுங்கிறதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் நம்ம டைரெக்டாக தான் இப்போ நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பெப்பர், சால்ட்டு, அஜினோமோட்டோ 3 தான் போடுன்னு. இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெப்பரு, சால்ட்டு, அஜினோமோட்டோ. இப்போ நான் அஜினோமோட்டோ இங்கே சேர்க்க மாட்டேன். பெப்பர், சால்ட்டு மட்டும்தான் போட போகிறேன். அதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். பாருங்கள். மிளகுத்தூள் வச்சுருக்கேன். இது ரொம்ப பொடிசாக பவுட்ரெலாம் அரைக்கக்கூடாது. நீங்கள் பார்க்கக்குள்ளே தெரிஞ்சிருக்குன்னா இப்படி தான் இருக்கும். பாதி தான் அரைஞ்சிருக்குன்னு. உப்பு, பெப்பரு, அஜினோமோட்டோ நான் போடலை. நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு நான் சால்ட்டு மட்டும் போடுறேன். லைட்டாக தூவி ஒன்று மேலே. இப்போ நம்ம பெப்பர் போடலாம். ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக தூவி விட்டுருன்னு. இல்லைண்டா கருப்பு அடிச்சிடும் நீங்கள் ஃப்ரை பண்ணக்குள்ள. இது பார்பிக்யூவில் அடுப்பில் கிரில் பண்ணுவாங்க. அது செஞ்சால் தான் ஒரிஜினல் டேஸ்ட்டு. நம்ம சும்மா இந்த பேனில் தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் முடிஞ்சால் அந்த கிரில் பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ இது ஒரு ரெசிபி. இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி வரும். கொஞ்சம் அரைகானோ, ஹெர்ப்ஸ்லாம் சேர்ப்பாங்க. அது வேறு மெத்தடு. இப்போ நான் சிம்பிளாக பேசிக்காக செய்கிறது தான் இது. இஞ்சி பூண்டுலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஊரில் இந்தமாரி செஞ்சீங்கன்னா மீட்டு இவ்வளோ மொத்தமாக இருக்கக்கூடாது, வேவாது. கண்ணுக்குட்டியாக இருந்தால் சீக்கிரம் வந்துடும். இதிலே நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். 2 பக்கமும் பெப்பர், சால்ட்டு, அஜினோமோட்டோ நீங்கள் போட்டுங்க. நான் பெப்பர், சால்ட்டு மட்டும்தான் போடுறேன், நீங்கள் அஜினோமோட்டோ போட்டுங்க. இதை போட்டு வச்சாச்சு. இதை அப்படியே நல்லா நம்ம தட்டி எங்கே பார்த்தாலும் அப்படியே வந்துடும். அவ்வளோதான். அப்படியே ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் 2 மணி நேரத்துக்கு கரெக்டான அந்த டெம்பரேச்சரில் அப்படியே நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப ஐஸாக போயிடும், அப்புறம் போடுறதுக்கு சரிவிட்டு வராது. இப்படி தான் இருக்குன்னு பெப்பரு. நீங்கள் அஜினோமோட்டோ போட்டாவே நல்லா டெண்டராக ஆகிடும். டெண்டரானா நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். நான் செய்யக்குள்ளே காமிக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் சென்று எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நைஃபை எடுத்து நல்லா அப்படி குத்தி விடுவோம்.
அப்பதான் உள்ளாரக்கெல்லாம் ஃபுல்லாக இறங்கும் ஊறும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணக்குள்ளே எல்லாம் மெல்ட் ஆகிடும் அப்படியே. இதெல்லாம் கொழுப்பு இருக்கட்டும் அதில். அவ்வளோதான், போதும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நான் வந்து இப்போ பேக்கடு பொட்டேட்டோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அது வந்து இன்னொரு டிஷ்ஷுக்கு வருது. இப்போ நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் பாருங்கள். இருக்கேன் ஆயில் உப்பு அவ்வளோதான் போட்டிருக்கேன். போட்டு வச்சாச்சு. ஒரு 40 மினிட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம வந்து கார்னிஷாக வைக்கலாம். அதேமாரி இதை கொஞ்சம் பாஸ்தாக்கெலாம் செட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டேக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம இதேமாரி ஒரு பேன் வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், லேசாக ஊற்றினா போதும். நம்ம போடலாம். ஸ்லோவாக இருக்குங்க அடுப்பு, வேகமாக இருக்கக்கூடாது. வச்சாச்சு. கொழுப்பெல்லாம் எப்படி மெல்ட் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம திருப்பி விடலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம கிரில் டொமேட்டோ செய்ய போகிறோம். ஒரு டொமேட்டோவை 2ஆக கட் பண்ணிக்கின்னு, அதுமாரி என்ன வெஜிடபிள் உங்களுக்கு தேவைப்படுதோ கட் பண்ணிங்க. நான் மஷ்ரூமும் டொமேட்டோவும் வச்சுருக்கேன். கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கின்னு இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணோம்ல, அதுலேயே நம்ம இப்போ இதை போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு எடுக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு இதில் பட்டர் போட்டுக்கலாம். இந்த ஒரு சைடு நம்ம தக்காளி அடிக்கலாம். இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம மஷ்ரூம் எடுத்துடலாம். மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ மஷ்ரூம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இது லைட்டாக இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். நல்லா பட்டர் போட்டோம்னா நல்லா வாசம் தூக்குது. இது பட்டரில் நீங்கள் இந்த மாதிரி கிரில் பண்ணால் தான் நல்லா அந்த வாசம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கிரில் பண்ணியாச்சு. கிரில் பண்ணி முடிஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து சாஸ் ஒன்று ரெடி பண்ணுவாங்க, பெப்பர் சாஸு. ஸ்டேக்குக்கு வந்து அந்த பெப்பர் சாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எந்த பேனில் ஃப்ரை பண்ணனோ அதிலே தான் இப்போ நம்ம சாஸ் செய்ய போகிறோம். ஏன்னா அதில் தான் அந்த ஃபேட்லாம் இப்போ பட்டர் எல்லாமே அதில் தான் இருக்குது. அது செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அதே பேனில் பட்டர் போட்டேன். ஒரு சின்ன கொண்டு ஆனியனை போட்டுக்கிறேன் வெளியே. இதே போட்டு நல்லா இந்த சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சி வைக்கிற மிளகு இருக்குல்ல, பெப்பரு, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் போட்டுங்க. இங்கே காரம் அதிகமாக போடக்கூடாது, அதனால் நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பிளாக் பெப்பரு. அதே அளவில் மைதா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. அவ்வளோதான். போட்டு இது நல்லா ரெண்டுத்தையும் நம்ம சாத்தே பண்ணலாம். கலர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பால் ஒரு 200 ml நான் ஊற்றுறேன். நீங்கள் காய்ச்சினா பழம் தான் பரவாயில்ல, பச்சை பழம் தான் பரவாயில்ல. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அஜினோமோட்டோ போடணும். என் அஜினோமோட்டோ இல்லை, அதனால் நான் மேஜி ஸ்டாக் இருக்குது, அதில் நான் கொஞ்சம் போடுவேன். இது பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு மேஜி க்யூப்ஸ் ஒரு 1/2 க்யூப்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்படியே உடச்சி போட்டுடலாம். உப்புலாம் போட வேணாம், அதிலே உப்பு இருக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகிடும். இது தான் சாஸு தான் அதுக்கு வந்து தொட்டுவிட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து சோயா சாஸ் மட்டும் ஒரு 2 ட்ராப்பு, அவ்வளோதான். அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்கும். இது சூடு ஆற ஆற ரொம்ப கொஞ்சம் திக்காக போயிடும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மைதா மாவு போடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். பாருங்கள், இருக்க உங்களுக்கு கரெக்டாக ஆறிடும். நான் ஆறினோன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாஸு செஞ்சோம்ல, அதான் இது. பாருங்கள், ஆற எப்படி போயிடுச்சு பாருங்கள். இது இப்படி தான் இருக்குன்னு. அதுக்கு இப்போ நம்ம ஸ்டேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதுக்கு வந்து சிப்ஸ் பொரிச்சிட்டு இருக்கேன், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். இது ரெடிமேட் பாக்கெட்டில் உள்ளது தான். இது தான் நம்ம வந்து அதை வச்சு கொடுக்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு அதை பார்க்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு அழகாக செட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு பாருங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு செட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
மஷ்ரூம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன வேணாலும் வச்சிங்க. என்ன வேணாலும்னா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம வச்சு விட்ருவோம். அப்படி எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பர். நம்ம சாஸு செஞ்சோம்ல அதை தூக்கி மேலே ஊற்றிக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரேரு. இது விலையே பார்த்தீங்கன்னா எப்போ குறைஞ்சது ஒரு 3000 ரூபா வரும் ஊர் காசுக்கு ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால். நான் பார்த்தீங்களா உங்களுக்காக செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இதே போல் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.